நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து சுட சுட ஒரு டேஸ்டியான ரவா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 3/4 கப் அளவு ரவையை லோ ஃப்ளேம் வச்சு கலர் சேஞ்ச் ஆகாமல் 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அதுலேயே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து இந்த ரவையை நம்ம புட்டு பதத்துக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ புட்டு பதம் நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சு இதை பிடிச்சோன்னா நல்ல ஷேப்பாக வரணும். உதுத்து விட்டால் நல்லா உதிரி உதிரியாக உதிர்ந்து போகணும். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீமரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு ஸ்பூன் விட்டு இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறத நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், நெய்யில் வறுத்த முந்திரி இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு இருக்குன்னா ஒரு சுட சுட ரவா புட்டு ரெடி.